இன்றைக்கி நம்ம அருமையான ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் இந்த மாதிரி ஸ்வீட்டு செஞ்சு சாப்பிட்ருக்கவே மாட்டேங்க. நல்லா மேலே கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் அந்த மாதிரி டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க. இன்றைக்கி அந்த மாதிரி ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்ருக்கவே மாட்டேங்க. இப்போ வாங்க நம்ம ரெசிபி எப்படின்னு நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டேஸ்ட்டு குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபேன் சூடானது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானது இதில் 3 ஸ்பூன் அளவுக்கு ரவை எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ நல்லா நெய்யில் வறுத்துக்கோங்க. இப்போ நெய்யில் லைட்டாக நம்ம வறுத்தாச்சு. இப்போ இதிலே நம்ம இப்போ தேங்காய் 1 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட பால் பொடி 1 கப் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட பால் எடுத்துருக்கேன் 1 கப்பு, அதையும் சேர்த்து கலந்துக்கோங்க. கலந்துட்டு இது கூட நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சீனி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம். இது இப்போ நம்ம போல் பிடிச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லாவே ஆறிடுச்சு. நம்ம எடுத்த தேங்காய் பால் மிக்சடு எல்லாமே நல்லா ஆறி இருக்குது. இப்போ இதை நம்ம சின்ன சின்ன போல் பிடிச்சி எடுத்துக்கலாம். கையில் இந்த மாதிரி நெய் எண்ணெய் எதுனாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் இது போல் போலாக்கி எடுத்துக்கோங்க. இதே போல் எல்லாத்தையும் நம்ம போல் பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதே போல் இருக்கிற இந்த அளவுக்கு நீங்கள் போல் பிடிச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சுகர் சிரப்பை எடுத்துக்கிருக்கு. இப்போ நான் 2 கப்பு சீனி எடுத்துருக்கேன் சுகர் சிரப்புக்கு. இப்போ நம்ம சுகர் சிரப்பு நல்லாவே மெல்ட் ஆகிடுச்சு. இந்த டயத்தில் நம்ம உருட்டி வச்ச போல் எல்லாம் நம்ம போட்டு எடுத்துக்கிறணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதே போல் நம்ம போட்டுட்டு உடனே நீங்கள் டக்கு டக்குன்னு எடுக்கணும். எடுத்துகிட்டு இது போல் பாத்திரத்துக்கு மாற்றிக்கங்க. கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஸ்பீடாக நீங்கள் போட்டு எடுக்கணும் சுகர் சிரப்பில். இன்றைக்கி நம்ம அருமையாக சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க நம்ம பார்த்துருக்கோம். தேங்காய் வச்சுட்டு மில்க் பவுடர் வச்சுட்டு அருமையான ஸ்வீட்டுங்க. எப்பயும் ஒரே மாதிரி செய்யாமல் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்துப்பாங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது போட்ட ஒரு 2 நிமிஷத்தில் நீங்கள் இது மாதிரி எடுத்துடணுங்க. இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்களாக்கும் அருமையாக வந்துடும். அருமையாக இருக்குங்க. உள்ள கிறிஸ்பியாக உள்ள மேலே நமக்கு கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. டேஸ்ட்டு குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.